வெல்கம் டு எபிசோட் 4. போன எபிசோட்ல நம்ம கேஸ்டிங் பார்த்தோம். இந்த எபிசோட்ல நம்ம எக்ஸல்ஸ் பார்க்கலாம். நீங்க போன எபிசோட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. கொஞ்சம் நல்லாவே புரியும். நம்ம என்னென்ன மெத்தட்ஸ் ஃபாலோ பண்றோம்னு. ஃபர்ஸ்ட் சர்ச்ல ஐடிஎல்இ செலக்ட் பண்ணுங்க. இங்க ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கிளிக் பண்ணிட்டு சேவ் ஆஸ் கொடுத்துட்டு நம்ம டெஸ்க்டாப்ல வந்து ஒரு ஃபோல்டர் உருவாக்கணும் பைத்தான்னு. அதில் போயிட்டு இஃப் எல்ஸ் அப்படின்னு டைப் படிக்கணும். இது நமக்கு தேவையில்லை. ஓகே கைஸ், இஃப் எல்ஸ்னா பேசிக்கா என்னன்னா, ஒரு விஷயம் ட்ரூவா இருக்குன்னா அதை பிரிண்ட் பண்ணு, அது ஃபால்ஸா இருந்துச்சுன்னா வேற ஒண்ணா பிரிண்ட் பண்ணு, அது சொல்றதுதான் இஃப் எல்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அதுல மெயினா யூஸ் பண்ற ரெண்டு பேர் வந்து பூலியன் வேல்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல ரெண்டு இருக்கு, ட்ரூ, ஃபால்ஸ். இது ரெண்டு தான் பூலியன் வேல்யூஸ் இஃப் எல்ஸ்ல ரொம்ப மோஸ்டா யூஸ் பண்றது. இதை நம்ம எக்ஸாம்பிள்ஸ்ல பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. சும்மா பூலியன் வேல்யூஸ்னா ட்ரூ ஃபால்ஸ், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளா பார்க்கலாம். இப்போ நம்ம ஆர்சிபி இருக்குல்ல, ஆர்சிபின்னு ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஆர்சிபி இஸ் ஈக்குவல் டு ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து வின் அப்படின்னு போடுவோம். ஓகேங்களா? இப்போ இது வந்து ஒரு வேரியபிள், இது வந்து ஸ்ட்ரிங்கில் சும்மா ஆர்சிபி ஸ்ட்ரிங்கில் வின் அப்படின்னு போட்டிருக்கோம். அடுத்து வந்து இஃப் ஆர்சிபி சீக்கல் டு ஸ்ட்ரிங்கில் வின்னு இருக்குல்ல, அது இங்கே போட்டுட்டு பிரிண்ட் 1 அதுக்கப்புறம் எல்ஸ் போட்டுட்டு பிரிண்ட் லாடி. இப்படி நம்ம போட்டோம்னா இப்ப ரன் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இது வந்து நம்ம கமெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னா, இந்த மாதிரி நம்ம ஹேஷ்டேக் யூஸ் பண்ணோம்னா இது கமெண்ட்ஸ் ஆயிடும். அதனால எதாவது வந்திருக்கு. இப்ப ரன் கொடுக்கலாம். பாத்தீங்கன்னா 1 கப்னு வந்திருக்கு. ஏன்னா இங்க வின் வின் இது ஈக்குவலா இருக்கு. இன்னொன்னு மேட்டர் என்னன்னா, இது ஒரு ஆப்பரேட்டர், ரெண்டு ஈக்குவல் டு வருது, ஒரு ஆப்பரேட்டர் வந்து. இதுக்கு மீனிங் என்னன்னா, இதுக்கு பேரு கம்பேரிசன் ஆப்பரேட்டர்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இப்ப ரெண்டுத்த கம்பேர் பண்றது. இப்ப நம்ம இந்த ப்ரோக்ராம்ல நம்ம என்ன பண்ணோம்னா, ஆர்சிபி இஸ் ஈக்குவல் டு வின் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். இது ஒரு வேரியபிள், இது ஒரு ஸ்ட்ரிங். ஆர்சிபி வின்னு நம்ம இங்க போட்டுட்டோம். இஃப் நம்ம யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கேர்ள் யூஸ் பண்ணிட்டு ஆர்சிபி இந்த வேரியபிள் ஈக்குவல் டு இந்த கம்பேரிசன் ஆப்பரேட்டர் இஸ் ஈக்குவல் டு வின். இப்ப இது என்ன ஆகும்னா, இந்த ஆர்சிபி வேரியபிள் நம்ம இங்க போட்டுட்டோம். போட்டுட்டு நம்ம இந்த ஸ்ட்ரிங் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரிங்குக்கு பதிலா இப்ப வேற ஏதாவது போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், லூஸ் அப்படின்னு போட்டோம்னா இங்க லாலிபாப்னு வரும். ஏன்னா இது ரெண்டுமே ஈக்குவலா இல்ல. நம்ம இங்க என்ன டிக்ளேர் பண்ணோம்னா, ஆர்சிபி இஸ் ஈக்குவல் டு வின்னு முன்னாடி டிக்ளேர், இப்ப லூஸ்ன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஆனா நம்ம இஃப் எல்ஸ்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, இஃப் ஆர்சிபி ஈக்குவல் டு வின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா நம்ம டிக்ளேர் பண்ணது லூஸ்ன்னு நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இது ரெண்டும் ஒன்னா இல்லைல்ல. ஒன்னா இல்லாதப்ப இந்த எல்ஸ்ல இருக்கிற பிரிண்ட் ஒர்க் ஆகும். இப்ப இதுவே வின் வின் அப்படின்னு ஒன்னாச்சுன்னா நமக்கு இந்த பிரிண்ட் ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கோ அது பிரிண்ட் ஆகும். ஸோ பேசிக்கா என்னன்னா, நம்ம என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அதை வந்து நம்ம வேரியபிள் போட்டுட்டு ஈக்குவல் கம்பேரிசன் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணிட்டு இங்க நம்ம இந்த மாதிரி போட்டோம்னா நம்ம பிரிண்ட்ல என்ன கொடுக்குறோமோ அதை வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இப்ப இதுவும் ஒன்னா இல்லை அப்படின்னா எல்ஸ்ல இருக்கிறது பிரிண்ட் ஆகும். சிம்பிள் தான் இஃப் எல்ஸ்.
உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கொஸ்டின் தரேன். இதுல என்ன சொல்லியிருக்கோம்னா, வேரியபிள் இன்கம்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணணும். அப்புறம் வந்து இப்ப வந்து அந்த இன்கம் வந்து கிரேட்டர் தேன் 10,000 இருந்துச்சுன்னா ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்காது. இப்ப வந்து லெஸ்ஸர் தேன் 10,000னா ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் நான் இங்க எழுதியிருக்கேன். இதை நீங்களா பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. நான் ஆன்சர் கீழே எழுதிக்கிட்டே இருக்கேன். இதை வந்து நம்ம யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறோம். இப்போ இன்கம்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு ஈக்குவல் டு யூசர் கிட்ட இருந்து வாங்குறதுனால நம்பர் போடுறதுனால இன்ட் போட்டுட்டு இன்புட் இப்படின்னு போட்டோம்னா யூசர் கிட்ட வாங்கலாம். யூசருக்கு நம்ம என்ன கேட்குறோம்னு தெரியறதுக்காக இந்த கேர்லி பிரேசஸ்ல இந்த மாதிரி டைப் படிக்கலாம். டைப் யுவர் இன்கம். இப்படி நம்ம போட்டாச்சு. இப்ப யூசர் வந்து டைப் படிக்கிறப்ப அவங்களுக்கு இது தெரியும் டைப் யுவர் இன்கம் அப்படின்னு. நான் அவுட்புட்ல காட்டுறேன். யூஸ் பண்ணலாம். இஃப் போட்டுட்டு நம்ம வேரியபிள் நேம் போட்டுடலாம் இன்கம். இப்ப ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னா நம்ம போனதுல பார்த்தோம்னா ஆர்சிபில ரெண்டுமே ஈக்குவலான்னு காட்டுறதுக்கு நம்ம இந்த கம்பேரிசன் ஆபரேட்டர் இது ஈக்குவல் டு போடலாம். இப்ப வந்து நமக்கு என்ன தேவைன்னா இன்கம் இஸ் கிரேட்டர் தேன் 10,000 அப்படி இருந்துச்சுன்னா ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்காது அப்படின்னு தான் நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இப்போ கிரேட்டருக்கு கிரேட்டர் சிம்பிள் போடணும். கிரேட்டர் இப்போ லெஸ்ஸர்னா இந்த மாதிரி சிம்பிள் வரும். இப்போ கிரேட்டர்னால கிரேட்டர் 10,000 இன்கம் வந்து 10,000 மேல இருந்துச்சுன்னா கோலன் போட்டுட்டு நம்ம இந்த கோலன் போட்டுட்டு என்டர் கொடுக்குறப்ப சென்டர்ல வரும். இதுதான் ஒரு ப்ரொசீஜர் மாதிரி. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக என்டர் கொடுக்குறப்ப இங்கே போயிடும். அப்படி போகக்கூடாது. இஃபெல்ஸ்ல நம்ம இங்க கோலன் போட்டுட்டு என்டர் கொடுக்குறப்ப சென்டர்ல போகும். இப்படிதான் நம்ம இஃபெல்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்பதான் கோடும் எரர் வராம கரெக்டா வரும். அதான் ப்ரொசீஜரும் கூட பைத்தான்ல. பிரிண்ட் போயிட்டு ஸ்காலர்ஷிப் இஸ் நாட் அவைலபிள். என்ன சொல்லியிருக்கோம்னா இன்கம் வந்து 10,000க்கு மேல இருக்கு, ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்காது. அப்படி 10,000க்கு கீழே இருந்துச்சுன்னா கிடைக்கும். அதுக்கு எல்ஸ் போட்டுட்டு இப்படி போட்டுடலாம். இப்ப பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம்னா இன்கம் வந்து 10,000க்கு மேல இருக்கு அப்படி இருந்துச்சுன்னா ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்காது, இல்லைன்னா ஸ்காலர்ஷிப் வந்து அவைலபிள் அப்படின்னு போட்டிருக்கோம். ரன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்களா இங்க நம்ம டைப் யுவர் இன்கம் இன்புட்ல இதுல இன்புட் யூசர் இன்புட்ல வாங்குறதுனால இங்க நம்மளுக்கு இங்க என்ன டைப் படிச்சிருக்கோமோ அது இங்க காட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள் 11,000 அப்படின்னு போட்டோம்னு ஸ்காலர்ஷிப் இஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு வருது. ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் 10,000க்கு மேல இருந்துச்சுன்னா ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்காதுன்னு போட்டிருக்கோம். அதனால இங்க ஸ்காலர்ஷிப் தான் கிடைக்கும். இதுவே நம்ம இப்ப 9,000 போட்டப்ப ஸ்காலர்ஷிப் இஸ் அவைலபிள். ஏன்னா எல்ஸ்ல நம்ம ஸ்காலர்ஷிப் இஸ் அவைலபிள். இப்ப இது வந்து ட்ரூ, இது வந்து ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இது வரும். இது ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா இது பிரிண்ட் ஆகும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு கொஸ்டின் தரேன், அதை நீங்களா சால்வ் பண்ணுங்க. நானும் பின்னாடியே போடுறேன். இப்போ போலாம். இது ஒரு கொஸ்டின். இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா கெட் இன்புட் ஃபார் அ நம்பர் அண்ட் செக் வெதர் இட் இஸ் டிவிசிபிள் பை போத் 3 and 5 ஆர் நாட். என்னன்னா நம்ம நம்பர்னு ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதுல வந்து நம்ம யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குவோம். இங்க நம்ம டைப் படிக்கிற மாதிரி யூசர் டைப் படிக்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு நம்பர் போடுறப்ப அந்த நம்பர் வந்து 3 and 5 நம்பர் வந்து இந்த 2 நாள் டிவிசிபிள் ஆகுமா, ரெண்டுமே இந்த 2 நாள் டிவைட் பண்றப்ப 0 வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி வந்துச்சுன்னா இந்த நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 3 and 5 அப்படின்னு நம்ம அவுட்புட் தரணும். அப்படி இது வரலன்னா இட்ஸ் நாட் டிவிசிபிள் பை 3 and 5 அப்படின்னு வரணும். சாம்பிள் நம்ம 15ன்னு இங்க யூசர் டைப் படிக்கிறப்ப இந்த நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 3 and 5 அப்படின்னு வரணும். இதுதான் கொஸ்டின். நான் கீழே போடுறேன், நீங்க பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. நான் கீழே ஆன்சர் போட்டுட்டே இருக்கேன். என்ன கேட்டிருக்காங்கன்னா கெட் இன்புட் ஃபார் அ நம்பர் அண்ட் செக் வெதர் இட் இஸ் டிவிசிபிள் பை போத் 3 and 5 ஆர் நாட். இப்போ நம்ம நம்பர் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிடலாம்.
யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுனால அது நம்பரா இருக்கிறதுனால இன்ட் போட்டுட்டு இன்புட் இப்படி போட்டுடலாம். யூசர் வந்து நம்ம அவங்களுக்கு புரியறதுக்காக நம்ம என்ன கேட்கிறோம்னு அதுக்காக கொட்டேஷன்ல டைப் நம்பர் அப்படின்னு போட்டுடலாம். அடுத்து வந்து இஃப் எல்ஸ் போயிடலாம். இஃப் போட்டுட்டு நம்ம வேரியபிள் நேம் போட்டுட்டு இதுல நம்ம யூஸ்வலா முன்னாடி பார்த்தது வந்து நம்ம இந்த கம்பேரிசன் ஆபரேட்டரை பார்த்தோம் ஈக்குவலா இல்லையான்னு. அதுக்கப்புறம் கிரேட்டர் தேன் லெஸர் தேன் பார்த்தோம். இப்போ புதுசா நம்ம வந்து மாடுலஸ்னு ஒரு இதை பார்க்க போறோம். இதுக்கு பேர் தான் மாடுலஸ். இது பேர் தான் மாடுலஸ். நான் இங்க டைப் படிக்கிறேன். மாடுலஸ் ஆபரேட்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆபரேட்டரு. இதோட யூஸ் கேஸ் என்னன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10 டிவைட் பை 2 10 2ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 0ன்னு வருமா? அதுவே 10 11 டிவைட் பை 2 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு 1ன்னு வரும். இப்போ வந்து எதால டிவைட் பண்ணா 0 வருதோ அது வந்து நம்ம டிவிசிபிள்னு சொல்லுவோம். இப்போ 11 டிவைட் பை 2ன்னு போட்டா 1ன்னு வருது ரிமைண்டர்ல. 1ன்னு வந்தா அது நாட் டிவிசிபிள். ஏதாவது நம்பர் டிவைட் பண்றப்ப 0ன்னு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் டிவிசிபிள். ஏதாவது 2 நம்பர் டிவைட் பண்றப்ப வேற ஏதோ ரிமைண்டர் வந்துச்சுன்னா அது வந்து நாட் டிவிசிபிள். அதுதான் நம்ம இந்த கான்செப்ட்ல யூஸ் பண்ண போறோம். இந்த மாடுலஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, மாடுலஸ்க்கு இன்னொரு பேர் வந்து ரிமைண்டர். என்ன ரிமைண்டர் வருதோ அதுதான் இந்த மாடுலஸோட வேலையே. இது பேரு ரிமைண்டர் ஆபரேட்டர்னு சொல்லுவாங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 and 5 ரெண்டுமே டிவிசிபிள் ஆனா நமக்கு வந்து டிவிசிபிள் பை 3 and 5ன்னு பிரிண்ட் பண்ணணும். அப்படி டிவிசிபிள் ஆகலைன்னா 3 and 5 டிவிசிபிள் ஆகலை அப்படின்னு பிரிண்ட் பண்ணணுமா? அதனால நம்ம வேரியபிள் நேம் போட்டுட்டு 3 ஈக்குவல் டு டிவிசிபிள் ஆகணும்னா சொன்னோம்ல மேலே பார்த்தோம்ல 0 அப்படின்னு வரணும்னு. இப்போ வந்து யூசர் ஒரு நம்பர் போடுவாங்க, அது 3ஆல டிவைட் பண்றப்ப 0ன்னு வந்துச்சுன்னா இங்க கோலன் போட்டுட்டு பிரிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 3 அப்படின்னு போடுங்க. இல்லைன்னா இப்ப நான் அவங்க யூசர் டைப் படிக்கிற நம்பரும் 3யும் வேற ஏதோ ரிமைண்டர் தந்துச்சுன்னா எல்ஸ் போட்டுட்டு பிரிண்ட் நாட் டிவிசிபிள் பை 3 and 5 அப்படின்னு போடுங்க. ஆக்சுவலா நம்ம இதில் 3 மட்டும் தான் பார்த்துருக்கோம். 5 வந்து நான் அடுத்த டாபிக்ல கவர் பண்றப்ப அண்டுன்னு ஒரு ஆபரேட்டர் வரும். அதை நான் அடுத்த டாபிக்ல கவர் பண்றேன். இப்போதைக்கு 3 மட்டும் பார்ப்போம். ஏன்னா 3 and 5 ரெண்டுமே 15 டிவிசிபிள். ரெண்டுமே எப்படின்னா 3 into 5 போட்டா 15 வருமா? ஸோ அது ரெண்டுமே ஒன்று மாதிரி தான். இப்போ நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா யூசர் வந்து 15ன்னு போட்டா அவங்களுக்கு வந்து நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 3 and 5. 15 வந்து ரெண்டுத்துலாலுமே டிவிசிபிள் ஆகும்ல. ஸோ அதனால நான் 5 வந்து அண்டுன்னு ஒரு ஆப்ரேட்டர் அதை நான் நெக்ஸ்ட் டாபிக்ல சொல்றேன். இப்போதைக்கு இதை மட்டும் பார்ப்போம். இப்போ 15 அப்படின்னு டைப் அடிச்சோம்னா the number is divisible by 3 and 5. இப்போ இதுவே வேற ஏதோ ஒரு நம்பர் போடும் 16 அப்படின்னு போட்டோம்னா the number is not divisible by 3 and 5. ஓகேங்களா? புரிஞ்சிடுச்சா? இதில் நம்ம டைப் பை நம்பர் இங்கே நம்ம போட்டிருக்கோம் யூசர்கிட்ட இன்புட் வாங்குறது. அப்புறம் வந்து வேரியபிள் மாடுலஸ் போட்டுட்டு ரிமைண்டர் வந்து 0 வந்துச்சுன்னா இந்த நம்பர்ஸ் டிவிசிபிள் பை 3 and 5. 15 வந்து 3 and 5 ரெண்டுத்துக்குமே டிவிசிபிள் ஆகுறதுனால நம்பர்ஸ் டிவிசிபிள் பை 3 and 5 வருது. வேற ஏதோ நம்பர் போட்டோம்னா இது 16 போட்டப்ப நாட் டிவிசிபிள். ரிமைண்டர் வந்து 0 இல்லாமல் வேற ஏதோ நம்பர் வந்துச்சுன்னா நம்பர்ஸ் நாட் டிவிசிபிள் பை 3 and 5. ஓகே கைஸ், அடுத்த டாபிக்ல பார்ப்போம். பாய்.